தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் திறம்பட செயல்பட்டு வருகிறது. நீலகிரி வடையாடுகள் திட்டம், தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு, மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் மனித உயிரிழப்புக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்துதல் போன்ற நடவடிக்கைகள் மனித நலனுடன் வனவிலங்கு பாதுகாப்பை சமநிலைப்படுத்துவதற்கான அரசின் உறுதியான பொறுப்பை பிரதிபலிக்கின்றன. இந்த நடவடிக்கைகள் மாநிலத்தின் உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் பொறுப்புள்ள மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்திய அரசின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டு தரவரிசையில் தேசிய அளவில் முதல் இடத்தை பெற்றுள்ளதன் மூலம் வனவிலங்கு மேலாண்மையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதை எடுத்துக்காட்டுகிறது. வனவிலங்குகளை பாதுகாக்கும் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்திட தமிழ்நாடு அரசு 6 புதிய வனவிலங்கு சரணாலயங்கள், 1 கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் மற்றும் 1 யானைகள் காப்பகம் ஆகியவற்றை அறிவித்துள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் தமிழ்நாடு அரசின் முன்முயற்சியான பாக் வளைகுடாவில் இந்தியாவின் முதற் கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் 2025ஆம் ஆண்டின் உலக இயற்கை பாதுகாப்பு மாநாட்டில் WCC சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் IUCN அங்கீகாரத்தினை பெற்றுள்ளது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு காலநிலை ஆளுமையில் இந்திய அளவில் முன்னணியை வகிக்கிறது. இவ்வியக்கம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான சிறந்த நிபுணர்களை கொண்ட ஆட்சி மன்ற குழுவின் வழிகாட்டுதலின்படி இயங்குகிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக 3 காலநிலை உச்சி மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இம்மாநாடுகள் காலநிலை தணிப்பு, தகவமைப்பு நடவடிக்கைகள், தேசிய மற்றும் உலக அளவிலான சிறந்த நடைமுறைகளை விவாதிக்கும் உறுதியான தளமாக அமைந்துள்ளது. இம்முயற்சிகளை இணைத்து நெய்தல் மீட்சி இயக்கம் மற்றும் தொடர்புடைய திட்டங்களின் கீழ் 3733 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் மீள் உருவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடலோர மீள்திறன் மற்றும் உயிரின பன்முகத்தன்மையை வலுப்படுத்தும் இந்நடவடிக்கைகள் தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளதோடு உலக அளவிலான காலநிலை மாற்ற நடவடிக்கையுடன் ஒத்திருப்பதாக தேசிய மற்றும் சர்வதேச பங்கேற்பாளர்களான உலக வங்கி மற்றும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஆகியோர் குறிப்பிடுகின்றனர்.